வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் சப் ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வர ஜூன் 1 வந்து நம்மளுக்கு மந்த்லி ட்ரைனிங் செஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. விருப்பம் உள்ளவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸோட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ இதில் வந்து நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு டவுட் வந்து இது பிகினருக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஒரு 5 லைன், இதில் ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஓப்பன். பேலன்ஸ் லைன் எல்லாமே நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் பேசிஸில் ஓப்பன் ப்ரைஸை வச்சு போடப்பட்ட லைன்ஸ். ஸோ இது வந்து ஓரளவுக்கு பிகினருக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எங்கே என்ட்ரி, எங்கே ஸ்டாப் லாஸு, எங்கே டார்கெட் வைக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த கான்செப்ட் படி. ஸோ அந்த கான்செப்ட் வந்து முழுக்க முழுக்க ஓப்பன் ப்ரைஸை வச்சு அதுலேருந்து நம்ம வரக்கூடிய லெவல்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக மார்க்கெட் கீழே நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலுமே இன்னைக்கு 24,750ன்ற ஒரு லெவல் நம்ம எப்பயுமே சொல்லுவோம் ஹையஸ்ட் ரேஞ்சுடைய மிட் பாயிண்ட். அதாவது இந்த 500, 750, 250, 1000 இந்த இடத்துக்குலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அந்த இடத்துக்குலாம் கீழே அதிகபட்சமாக ட்ரேட் ஆகும்போது டவுன் ட்ரெண்ட் ஆகும், மேலே பண்ணும்போது அப் ட்ரெண்ட் ஆகும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இன்னைக்கு காலையில் ஓப்பன் மார்க்கெட்லேயே நம்ம நேற்றுக்கு என்ன கொடுத்துருந்தோம், 815 அப்படின்ற ஒரு ஷார்ட் ரேஞ்ச் உடைய பாட்டம் கொடுத்துருந்தோம். சரிங்களா? அப்போ ஓப்பன் மார்க்கெட்லேயே ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டே லோவுக்கு கீழே ஆயிடுச்சுன்னா அங்கே ரீச் பண்ண போக வேண்டிய இடம் நம்மளுக்கு 815. கரெக்டாக அந்த 815 மீட் பண்ண உடனே நம்மளுக்கு ஒரு ரேஞ்ச் முடிஞ்சு அங்கேருந்து அகைன் இன்னொரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் ஆகி மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்துருந்தவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு 750 அப்படின்ற ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி மேலே போய் 25,000 வரைக்கும் போயிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இந்த 24,950யோட அந்த மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் முடிஞ்சது. அப்போ அங்கேருந்து முடிச்சுட்டு அகெயின் வந்து இந்த லைன், இதுதான் அந்த லைன்ஸ், இந்த பர்சன்டேஜ் வைஸ் போடக்கூடிய ஒரு லைன்ஸ். ஸோ இதில் சப்போர்ட் எடுத்துட்டு அகெயின் மேலே போய் இந்த டாப் எட்ஜ் அதுக்கு மேலே போகிறதுக்கு ரேஞ்ச் கிடையாது. அங்கேருந்து அகெயின் திருப்பி ரிவர்சல். அப்போ அந்த மல்டிபிள் ஸ்ட்ராங்கிளில் இங்கேருந்து மேலே கொடுக்கப்பட்ட ஹையஸ்ட் எல்லை அப்படின்றது 25,000. நீங்கள் இந்த மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் இங்கேருந்து கீழே விழுந்ததுக்கு ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கிரியேட் ஆகி திருப்பி மேலே போயிட்டாங்க. அந்த மேலே போனதுக்கு ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கிரியேட் ஆகி அகைன் கீழே வந்துட்டாங்க. இது எல்லாமே எதனால் நடக்குதுன்னா இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. அதைத்தான் நேற்றுக்கு நம்ம வந்து தெளிவாக தம்ப்நெயிலில் போட்டிருந்தோம், ஹை ஐவி இஸ் ஈக்குவல் டு ஹை இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு எஸ்டர்டே லோவுக்கு கீழே ட்ரேட் நடக்குது. அப்போ என்ன ஆகும், இம்ப்ளைடு வாலட்டிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஹை வாலட்டிலிட்டி பில்ட் ஆகுது. அப்போ பில்ட் ஆகும்போது கீழே வந்து அகைன் நமக்கு மேலே போய் ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் விஷயத்தில் நடந்திருக்கு. இது வந்து பையருக்கு ரொம்ப ரொம்ப ஏதுவான மார்க்கெட். ஆனால் சரியாக இருந்திருக்கும் பட்சத்தில் நம்ம சப்ஸ்கிரைபரே ஒருத்தர் காலில் என்ன பண்ணார், 60,000 ரூபா ப்ராஃபிட் ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணியிருக்காரு ஃப்ளூக்கில். கேட்டதுக்கு குவான்டிட்டியை வேறு நிறையா போட்டு வச்சுருந்தார். 150 குவான்டிட்டி என்னமோ, சாரி 10 லாட் என்னமோ, 750 குவான்டிட்டி. அப்போ ஏன் இவ்வளோ குவான்டிட்டி போட்டிங்க, 60,000 ரூபா ப்ராஃபிட் ஓகே, பட் ஏன் இவ்வளோ குவான்டிட்டி போட்டிங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை பெரிய மொமெண்டம் இருக்குன்னு எதிர்பார்த்தேன், அதனால் வந்து பெரிய குவான்டிட்டி போட்டேன். சரி ஓகே, இந்த ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னா இதை மைண்டில் வச்சுக்காதீங்க, இதை வந்து மறந்துடுங்க. ஏன்னா அது முழுக்க முழுக்க நீங்கள் அனலைஸ் பண்ணி எடுக்கலை அப்படின்னு ஃப்ளூக்கில் தான் எடுத்திருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இதை வந்து கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. இதே மாதிரி எல்லா நாளும் வரும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க, இதை வந்து மனசில் வச்சுக்காதீங்க, இதோட ட்ரேட்ஸை முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே சார்ன்ட்டார். ஆனால் ஈவினிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய் லாஸ். அப்போ ஆல்மோஸ்ட் 60,000 ரூபா ப்ராஃபிட் பண்ணதை சேர்த்து ஒரு 75,000 ரூபா லாஸ் பண்ணிட்டு வந்து சொன்னார். என்ன அப்படின்னு கேட்கும்போது வந்து காலையில் ட்ரேட் பண்ணதே நான் ரிஸ்க்காக வச்சு அகைன் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில் அப்படி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து மாற்றி எடுத்துட்டேன். மேலே இந்த இடத்துல போகும்போது புட் ஆப்ஷன், திருப்பி வரும்போது கால் ஆப்ஷன், இந்த மாதிரி. அப்போ ஒரு இது தெரியணும் உங்களுக்கு, டேட்டா தெரியணும். டேட்டா இல்லாமல் ஃப்ளூக்கில் நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னாலே இந்த ஃப்ளூக்கில் அடிக்கிற ஒரு சில நேரத்தில் ஃப்ளூக்கில் வந்து ஹையஸ்ட் ப்ராஃபிட் கொடுக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃப்ளூக்கில் அடிக்கும்போது ஹையஸ்ட் ப்ராஃபிட் கொடுக்கும். அந்த ஹையஸ்ட் ப்ராஃபிட்டில் வர்றது நம்மளுக்கு அனாலிசிஸ் இல்லாமல் வெறுமனே ஃப்ளூக்கில் வந்துச்சுன்னா அது ஓவர் கான்ஃபிடென்ட்டாக மாறிடும். கான்ஃபிடென்ட் வேறு, ஓவர் கான்ஃபிடென்ட் வேறு. அப்போ அந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டாக மாறும் பட்சத்தில் என்ன ஆகுனா மார்க்கெட்டே நம்ம கைக்குள்ள அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அகைன் அண்ட் அகைன் ட்ரேடுக்குள்ளே போகும். இதுதான் முழுக்க முழுக்க வந்து ஒரு பையருக்கும் செல்லருக்கும் உள்ள வித்தியாசம். நல்லா புரிஞ்சுக்குங்க. பையருக்கு வந்து ஒரு ப்ரைஸை செல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த செல் பண்ண ப்ரைஸ் வந்து டிகே ஆகுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வரும்.
ஆல்மோஸ்ட் அவங்கள்ட்ட இருக்க கேபிட்டல வந்து அதில டெப்ளாய் பண்ணிருவாங்க. சரிங்களா? அப்ப அந்த கேபிட்டல டெப்ளாய் பண்ணிட்டாங்கன்னா, அது டிகே ஆயி அவங்களுக்கு ப்ராஃபிட் குடுக்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைம் வரைக்கும் அவங்க எதுவுமே பண்ணாம கைய கட்டிட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. ஆனா பையர் அப்படி இல்ல. ஓப்பன் ஆனோனே ஒரு 10 நிமிஷம், 20 நிமிஷத்துக்குள்ள நம்ம ட்ரேட முடிச்சுருவோம். முடிச்சுட்டா என்ன பண்ணுவோம்? அதோட குளோஸ் பண்ணி வச்சுட்டு வரமாட்டோம். அடுத்த ட்ரேட வந்து தேடுவாங்க. இதுதான் பிரச்சனையே. நான் பையரா இருந்த காலத்திலயும் அப்படிதான் பண்ணேன். அப்ப ஒரு பையர் வந்து ட்ரேட் நீங்க உங்களுக்கான ட்ரேட வந்து காலையில முழுக்க, முழுக்க நம்ம ஏன் இந்த இந்த வீடியோ பார்க்குறதாகட்டும், நீங்க எடுத்து அனலைஸ் பண்றதாகட்டும், இதெல்லாம் எதுக்கு பண்றோம்? காலையில பண்ணக்கூடிய அந்த ஒரு ட்ரேட்ல காலையில விட்டுட்டீங்கன்னா, ஏதோ ஒரு ரிவர்சல்ல ஒரு ட்ரேட் அவ்வளோதான். அந்த ஒரு ட்ரேடுக்காக தான் இவ்வளோ தூரம் நம்ம பண்றோம். இந்த இந்த ஃபுல் மார்க்கெட் மொமெண்டத்தையும் நான் புடிச்சு நான் எல்லாத்துலயுமே ப்ராஃபிட் பண்ணியிருக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரோ ட்ரேடர் கூட அத பண்ண மாட்டாங்க. எல்லா மூவ்மெண்ட்லயும் பணம் பண்ணணும் அப்படின்னு பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு குறிப்பிட்ட அன்னைக்கு பெர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்ததுக்கப்புறம் வெளிய வந்துருவாங்க. நானுமே அதேதான். என்ன காலையில நடந்ததோ, அதுக்குள்ள மொமெண்டத்த முடிச்சுட்டு வெளிய வந்தாச்சு. ஸோ எல்லா மொமெண்டத்துலயும் பணம் பண்ணணும்னு நெனைக்காதீங்க. குறிப்பிட்டு உங்களுக்கு ஓப்பன் மார்க்கெட்லயே உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, குளோஸ் பண்ணிட்டு வெளிய வந்துருங்க நல்லது. சரிங்களா? ஸோ அப்ப ஒரு சின்ன அதுக்குள்ள ஒரு கான்செப்ட் குள்ள போயிட்டு அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அதுல வர்ற டேட்டாஸ வந்து அனலைஸ் பண்ணி, அதுக்குள்ள ஒரு கால்குலேட்டடா ரிஸ்க் எடுக்கணும். ஸ்டாப் லாஸும் சரி, டார்கெட்டும் சரி, கால்குலேட்டா ரிஸ்க் ரிவார்ட் வச்சு அதுக்குள்ள போகும். ஸோ இந்த ஃப்ளூக்ல பண்ற வேலையே வந்து நிப்பாட்டிடுங்க. அது மார்க்கெட்டுக்கு ஃபிட் ஆகாத ஒருத்தர் பண்ணக்கூடிய வேலை. சரிங்களா? எந்தவித அனலைசிஸுமே இல்லாம பொத்தாம் மொமெண்டம் ட்ரேடிங் எடுக்கிறதுன்றது மார்க்கெட்டுக்கு நீங்க ஃபிட் ஆகவே மாட்டீங்க. அந்த மாரி ட்ரேட் பண்ற மாரி இருந்தா உடனே நிப்பாட்டுறது நல்லது. ஸோ இன்னைக்கு ஓவரால் க்ளோசிங்ல வந்து நம்மளுக்கு 24,800 புட் ஆப்ஷன் அண்டு 25,000 கால் ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ப இதுக்கு இடையில 200 பாயிண்ட் மூவ்மெண்ட் குடுத்துருக்காங்க. 2வது நம்மளுக்கு ஓவராலா பார்க்கும்போது 24,700 டூ 25,000 அப்புறம் 24,500 டூ 25,000. அப்போ ஓவரால் வைடஸ்ட் எட்ஜா என்ன இருக்குன்னா 24,500 டூ 25,000 மிட் பாயிண்ட் 24,750 காலையில மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் வரும்போது இவங்க தான் வந்தாங்க. அப்போ இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த 750ல நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்துட்டு போனது. அப்போ அந்த 500 டூ 25,000 750 அதே மாதிரி 24,800 புட்டு டூ 24,900 காலும் நம்மளுக்கு 24,850. அப்ப இதுல வேல்யூ படி பாருங்க. ஹையஸ்ட் வேல்யூ படி பார்த்துட்டீங்க அப்படின்னா 3 ஸ்ட்ராடல் இருக்கும். சரிங்களா? இதை நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்ப 24,800 கால் அண்ட் 24,800 புட் ஸ்ட்ராடல், 25,000 கால் அண்டு 25,000 புட் ஸ்ட்ராடல், 24,900 24,900 ஸ்ட்ராடல். அப்ப இதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஸ்ட்ராடலின் அடிப்படையில 3 இடத்துல ஸ்ட்ராடல் பண்ணிட்டாங்கன்றப்ப இந்த பிரீமியம் டிகே அப்படின்ற ஒரு விஷயம். சரிங்களா? பிரீமியம் டிகேன்ற ஒரு விஷயம் இருக்குது இதுல. அப்ப 24,800 கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடத்துக்கிட்டே வைங்க. எவ்வளோ இருக்காங்க? 152, 217 கிட்டத்தட்ட நம்மளுக்கு 369 பாயிண்ட் இருக்காங்க. இந்த 369 பாயிண்ட்டுக்கு மார்க்கெட்டுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு? 2 நாள் தான் இருக்கு. இந்த 2 நாளைக்குள்ள அவங்க இந்த ஏடிஎம் பிரைஸை 0 பண்ணி ஆகணும். அப்ப இந்த 3 ஸ்ட்ராடல் மேல ஒரு ஸ்ட்ராடல், சென்டர்ல ஒரு ஸ்ட்ராடல், கீழே ஒரு ஸ்ட்ராடல் போட்டு இதுக்குள்ள மார்க்கெட்டை கொண்டு போறது பார்ப்பாங்க. 200 பாயிண்ட் இன்னைக்கு ரேஞ்சா இருக்குது. நாளைக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேல 100 பாயிண்டா கூட மாறக்கூடும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இம்ப்ளைடு வாலிடிட்டி இருக்க ட்ராப் அவுட் ஆச்சுன்னா டிகேவும் அதிகமாகும். ஸோ அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும். அப்போ ரேஞ்சின் அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்போது மேக்ஸிமம் 24,800 புட் ஆப்ஷன் 900 கால் ஆப்ஷனோட ரேஞ்ச் படியே போகலாம். அப்போ 800க்கு 152னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 648. அப்போ 24 648. சரிங்களா? அடுத்து 24,900 காலோட பிளேஸில் போனோம்னா 25,067. அதுதான் இன்னைக்கு வச்சிருக்க ஹை அப்படின்றப்ப 25,062 அப்படின்றது இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய ஹை. அந்த ஹைன்றது தான் லாஸ்ட் வீக் உடைய ஹை. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த லெவல்ஸ்லாம் இங்கே ஆக்ட் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்ததான் இந்த இம்ப்ளைடு வாலிடிட்டி 26க்கு 23 புட் சைடு வந்து கம்மி ஆயிட்டாங்க. கால் சைடு கொஞ்சம் அதே லெவலில் ஸ்டாண்டர்ட் பண்ணுறாங்க. இங்கே நல்லா பாருங்க 50 பாயிண்ட் ஏறினதுக்கு 125 பாயிண்ட்டை காணும். அப்போ மார்க்கெட் வந்து 174 பாயிண்ட் இறங்கியிருக்கு. ஆனால் புட் ஆப்ஷன் வெறும் 50 பாயிண்ட் தான் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. கால் ஆப்ஷனில் 125 பாயிண்ட். அதுக்கு தான் இந்த ஏற்றமும் இறக்கமும் காரணம். அப்போ 50க்கு
125 அப்படின்னா கிட்டத்தட்ட 75 பாயிண்ட் இன்னைக்கு டிகே ஆயிருக்குன்னு அர்த்தம். அதுக்கு தான் இவ்வளோ பெரிய ஏற்ற இறக்கம் நடந்தது. அப்போ இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். அட் த சேம் டைம் எண்ட் ஆஃப் த டே டிகே அப்படின்றதுக்குள்ளே கொண்டு போய் முடிச்சுருவாங்க. கடைசி நேரத்தில் டிகே பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் அதை நீங்கள் வாட்ச் பண்ணினீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் டயத்தில் டிகே பண்ணியிருப்பாங்க. அப்போ நாளைக்கு ஒரு நாள் புதன்கிழமை, அடுத்த நாள் வியாழக்கிழமை, 2 நாள் தான் இருக்குது. அப்போ அதுக்குள்ளே இந்த ப்ரைஸஸ் வந்து டிகே பண்ணணும். ஸோ இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி இருக்க டாப் அவுட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் அதாவது வாலட்டிலிட்டி கம்மியாகும், அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் சைட் வேஸ்க்குள்ளே போக ஆரம்பிச்சு. ஃபஸ்ட்டு பெரிய வாலட்டிலிட்டி இருக்கும், அப்புறம் போக போக ஒரு ரேஞ்சு பிடிச்சி அதுக்குள்ளே சைட் வேஸில் கொண்டு போய் முடிச்சிருவாங்க. ஸோ அப்போ ரேஞ்சு தெரிஞ்சு அங்கேருந்து பை பண்ணுறதோ செல் பண்ணுறதோ பண்ணணும். ரேஞ்சு தெரியாமல் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த ஒரு லைன்ஸ் வரைஞ்சிருக்க இந்த லைன்ஸ் வந்து ஒரு பர்சன்டேஜ் அடிப்படையில் நம்ம போடக்கூடிய ஒரு கான்செப்ட் லைன்ஸ் இது எல்லாமே. ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம டேபிளில் மேட்ச் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் இன்ட்ராடேயில். ஸோ கிளாஸஸில் இது இருக்கும். ஸோ டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.